ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்சிடி டிஸ்பிளே அதே மாதிரி கீபேட் எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணுறது அதுக்கான வீடியோஸ் வந்து பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏடிசி அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர். ஏடிசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம வந்து ப்ரீவியஸாக டிஜிட்டல் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருவோம். டிஜிட்டல் அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு வந்து 0 ஆர் 1 இருக்கா இல்லை அப்படின்னு நமக்கு என்ன வரும், ஒரே ஒரு பதில் மட்டும் தான் வரும், இருக்குது இல்லை. இப்போ மழை பெய்யுதா பெய்யலையா அப்படின்னு அர்த்தம், மழை பெய்யுது. சன்லைட் வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் செல்சியஸில் வந்து இப்போ இருக்குது அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க, சன்லைட் வந்து ரொம்ப ஹையாக இருக்கா லோவாக இருக்கா அப்படி தான் நம்மளால் சொல்ல முடியும். எவ்வளோ டெம்பரேச்சர் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஆக்சுவலாக 37 டிகிரி செல்சியஸ் 45 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. அப்போ அதெல்லாம் நமக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஒரு அனலாக் டிவைஸ் தான் போய் ஆகணும். அப்போ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஏடிசி, அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஏடிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து 10 பிட் ரெசல்யூஷன் 12 பிட் ரெசல்யூஷன் அப்படின்னு நிறையா இருக்குது. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 பிட் 10 பிட் 12 பிட் ஆர் 16 பிட் ஏடிசி ஆர் காமன். ஓகே, அப்போ 10 பிட் ஏடிசி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், STM32 வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 பிட் ஏடிசி தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த 10 பிட் ஏடிசி அப்படிங்கிறது என்னென்னா ரெசல்யூஷன், நம்ம 10 பிட் ரெசல்யூஷன் தான் வந்து அங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஏடிசி கன்வெர்ட்ஸ் அனலாக் சிக்னல்ஸ் கண்டினியூஸ் இன்டு டிஜிட்டல் வேல்யூஸ். ஓகே, டிஸ்க்ரீட் வேல்யூஸாக இருக்கும். டிஸ்க்ரீட் வேல்யூஸ்னு என்ன இருக்கும், ஹை லோ அப்படின்னு இல்லாமல் இன்றைக்கி என்ன ஆகும், ஒரு பல்ஸ் வந்து ஹை ஆகும், அடுத்து அப்படியே ஸ்டேபிளாக நிற்கும், அடுத்து ஹை இது மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அதுதான் இங்கே வந்து நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா Arduino boards have built-in ADC pins. எக்ஸாம்பிள் A0 to A5 அண்ட் யூனோ. ஓகே, 6 அனலாக் இன்புட் வந்துருக்கு. நம்ம யூஸ் பண்ணுற Arduino யூனோவில் 6 அனலாக் இன்புட் இருக்குது. அதே மாதிரி யூஸ்ஃபுல் ஃபார் ரீடிங் சென்சார்ஸ் வேல்யூ லைக் டெம்பரேச்சர், லைட் அண்ட் வோல்டேஜ் எல்லாமே நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு அனலாக் வேல்யூஸ் எல்லாமே நம்மளால் ரீட் பண்ண முடியும். அது 10 பிட் ரெசல்யூஷனாக நம்மளால் ரீட் பண்ண முடியும். ஸ்டெப் சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4.89 மில்லிவோல்ட். நீங்கள் 10 பிட் ஏடிசி வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட மினிமம் வேல்யூ வந்து 0 வோல்ட்லேருந்து 1023 வரைக்கும் இருக்கும். ஆனால் அதோட ஸ்டெப் சைஸ் வந்து 4.89 மில்லிவோல்ட் வந்து வேலி ஆகும். இப்போ நீங்கள் வந்து அனலாக் வேல்யூ வந்து ரீட் பண்ணணும் அப்படின்னா அனலாக் ரீடு பின் அப்படின்னு யூஸ் பண்ணோம். ரீடு த அனலாக் இன்புட் 0 to 1023. நீங்கள் என்ன பண்ணலாம், 5 வோல்ட் கொடுத்தாலும் சரி இல்லை 3.3 வோல்ட் கொடுத்தாலும் சரி 0 to 3.3 வோல்ட் 1023 வரைக்கும் உங்களுக்கு வேரியேஷன் ஆகும். ஓகே, இதான் ஏடிசிக்கான இன்ட்ரோ. இதில் யாராவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் சைஸ் கால்குலேஷன். ஸ்டெப் சைஸ்க்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா VCC by 2n-1. 2n அப்படிங்கிறதுனா நமக்கு நம்பர் ஆஃப் ரெசல்யூஷன் வேல்யூஸ். ஓகே, ரெசல்யூஷன் வேல்யூ வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு -1. அப்போ VCC அப்படிங்கிறது என்ன பண்ணல, நான் 5 வோல்ட் கொடுத்துருக்கேன். 2n -1 அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ 2n அப்படின்னு அர்த்தம் 210. அப்போ 1023. ஸ்டெப் சைஸ் ஈக்குவல் டு 5 வோல்ட் டிவைடட் 1024 -1. அப்போ என்ன ஆகும், 1023 வரும். 1023 5 வோல்ட்டாக நீங்கள் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா 0.00488 வோல்ட் வரும். அது வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், மில்லி வோல்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ட்டு 1000 இன்ட்டு 100 பண்ணுறீங்க அப்படின்னா என்ன ஆகும், இன்ட்டு 1000 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆகும் 4.89 மில்லி வோல்ட் வரும். ஓகே, அப்போ நமக்கு என்னன்னா ஸ்டெப் சைஸ் வந்து 4.89 மில்லி வோல்ட் வரும். ஓகே, இது வந்து நான் எபிக் பென் வந்து ட்ரை பண்ணேன். எபிக் பென் வந்து ரைட் பண்ண முடியல. அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த எக்ஸ்பிளைன் வந்து நான் வந்து மனப்பாடம் பண்ணி பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கலாம். மேபி இது வந்து மனப்பாடமாக பண்ண கிடையாது. நீங்கள் எந்த ஒரு சேஞ்ச் பண்ணாலும் அது வந்து வேரியேஷன் இருக்கும். ஓகே, இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நமக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் என்ன பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் எனக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்க. அப்படி இல்லைனா அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இதோட அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட் LM35 THT11 வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஏன்னா அந்த 1 wire கம்யூனிகேஷன் இங்கே வந்து வராது. இதை வந்து என்ன பண்ணிப்போம், LM35 LDR இது எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். லைட் இன்டென்சிட்டி டிடெக்ஷனுக்கு வந்து LDR வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சவுண்ட் லெவல் மானிட்டரிங் வந்து மைக்ரோஃபோன், சவுண்டில் வந்து எவ்வளோ நாய்ஸ் இருக்குது எல்லாமே நம்ம மைக்ரோஃபோன் மூலமாக நம்ம வந்து இன்டிமேட் பண்ணலாம். வோல்டேஜ் மெஷர்மெண்ட் இன் பேட்டரி மானிட்டரிங், ஒரு பேட்டரியோட வோல்டேஜ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து பேட்டரி மானிட்டரிங்காக நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி அட்வான்டேஜஸ்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்பிள் அண்ட் பில்ட் இன் Arduino boards. ஓகே, Arduino boards வந்து நம்ம சிம்பிளாக வந்து இதில் ரைட் பண்ண முடியும். ரீட்ஸ் மல்டிபிள் சென்சர்ஸ் சைமல்டேனியஸ்லி 0 to 6. ஓகே, A0 to A5 வரைக்கும் நம்மளால் என்ன முடியும், மல்டிபிள் சென்சர்ஸ் நம்மளால் ரீட் பண்ணிக்க முடியும். லிமிடேஷன் வந்து 10 பிட் ரெசல்யூஷன் மட்டும் தான் நம்ம Arduino board வந்து யூஸ் பண்ண முடியும். இன்புட் ரேஞ்ச் லிமிடெட் பை ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் 3.3 வோல்ட் இல்லை 5 வோல்ட் தான் நம்மளால் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் வந்து நம்மளால் செட் பண்ணிக்க முடியும். ஓகே, வேலை எதுவும் இல்லை. இதுக்கான தியரிட்டிக்கல் கண்டென்ட் வந்து நம்ம இதில் பார்த்துருக்கோம். அந்த தியரிட்டிக்கல் கண்டென்ட் வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்கள், தாராளமாக எனக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இதுக்கான ப்ரோட்டேஸ் சிமுலேஷன் வீடியோ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.